ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். எந்த கப்பில் வேணாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 8 பல் பூண்டு, 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா அந்த கத்திரிக்காயில் படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் 2 to 3 மினிட்ஸ் இந்த ஆயிலையே குக் ஆகட்டும். இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். காய் வேகட்டும். பாருங்கள், காய் வெந்துட்டுருக்கு. இது ஒரு 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ அந்த மசாலாவில் நம்ம வேக வச்ச பருப்பு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.